ஒரு பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு உருண்டைகள் உடையாமல் எப்படி சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வைங்க. 4 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, 1/4 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இப்படி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஊற வச்ச பருப்பை சேர்த்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர், பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி லெமன் சைஸ் பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் 1 கப் நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கினதும் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சூடானதும் கடுகு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு இந்த மாதிரி மசிகிற வரைக்கும் வதக்குங்க. அரைச்ச விழுதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஊற வச்ச புளியை இதில் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது உருண்டைகளை ஒவ்வொன்றா கேர்ஃபுல்லாக குழம்புல சேர்த்து 5 மினிட்ஸ் மூடி வைங்க. குழம்பை எடுத்து இப்படி உருண்டைகள் மேலே ஊற்றி மறுபடி 5 மினிட்ஸ் மூடி வைங்க. இப்போது உருண்டைகளை திருப்பி போட்டு 10 மினிட்ஸ் வெந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.